ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீகுருபவனபுராதீசாய ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமக. ஸ்ரீமேல்பத்தூர் நாராயண பட்டதிரே கிருதிஷு ஸ்ரீமன்னாராயணீயே ஏகோனசதமம் தசகம். ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. பகவன் மகாத்மியானுவர்ணனம். 99வது தசகம். பகவானின் பெருமைகளை வர்ணித்தல். நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் நாயகனே ரக்ஷமாம் நாராயணீயத்தின் நாயகனே ரக்ஷமாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. விஷ்ணோர்வீர்யாணி கோவாகதயது தரணே கச்சரேணுன் மிமீதே யஸ்யைவாங்கிருத்ரயேன த்ரிஜகதபீத்மதம் மோததே பூர்ணசம்பத் யோசோ விஸ்வானி தத்தே பிரியமிக பரமம் தாமதஸ்யாபியாயாம் தத்பக்தா யத்ர மாத்யந்த்யம் மிருதரச மரந்தஸ்ய ச யத்ர பிரவாஹः. குருவாயூரப்பா, இந்த பகவானுடைய 3 அடிகளால் இந்த உலகம் அளக்கப்பட்டதோ அவ்வாறு அளந்ததனாலேயே பரிபூர்ணமான செல்வத்தை அடைந்து மகிழ்கிறதோ. எந்த பகவான் உலகங்களை எல்லாம் தாங்குகிறாரோ அந்த பகவானான மகாவிஷ்ணுவின் பராக்கிரமங்களை யார்தான் கூற முடியும்? பூமியில் உள்ள தூசுகளை யார்தான் கணக்கிடுவான்? பூமியில் உள்ள துகள்களை எண்ணுவது இயலாதது போன்று பகவானின் பெருமைகளையும் எண்ணி அளவிட முடியாது என்பது கருத்து. எந்த இடத்தில் அந்த பகவானுடைய பக்தர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களோ, எந்த இடத்தில் முக்தி மலரின் மகரந்த தேன் பெருகுகிறதோ, எந்த பரமபதமான ஸ்ரீவைகுண்டம் பகவானுக்கு மிகவும் பிரியமானதோ, அந்த ஸ்ரீவைகுண்டத்தை இப்பிறவியிலேயே நான் அடைவேனாக. விஷ்ணோர் நுகம் வீர்யாணி. செகண்ட் ஸ்லோகா. ஆத்யாயா சேஷகர்த்ரே பிரதிநிமேஷநவீனாய பர்த்ரே விபூதேர் பக்தாத்மா விஷ்ணவே யப்ரதிசதிக விராதீனி யஜ்ஞார்ச்சனாதௌ கிருஷ்ணாத்யம் ஜன்மயோ வா மகதிக மகதோ வர்ணயேத் சோயமேவ பிரீதபூர்ணோ யசோபிஸ்த்வரிதமபிசரேத் பிராப்யமந்தே பதம் தே. அனைத்திலும் முதலில் தோன்றிய ஆதி புருஷராய் இருப்பதாலேயே அனைத்தையும் படைத்தவரும் தன்னை வழிபடுவோருக்கு ஒவ்வொரு நொடியும் புதிது புதிதாக காட்சி அளிப்பவரும் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவியான ஸ்ரீ மகாலட்சுமியின் கணவரும் ஆகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவான தங்களுக்கு எந்த பக்தன் யாகத்திலும் பூஜையிலும் ஹவிஸ் முதலிய அர்ப்பணம் செய்கிறானோ, மேலும் தங்களது சிறந்த அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் முதலியவற்றை வர்ணிக்கிறானோ, அவனே இவ்வுலகில் மகிழ்ச்சியுடனும் நிறைந்த புகழுடனும் விளங்கி முடிவில் அடையத்தக்க தங்களது பரமபதத்தை விரைவிலேயே அடைகிறான்.
யப்பூர்வ்யாய வேதசே நவீயசே சுமஜ்ஜானயே விஷ்ணவே ததா சதி யோஜாதமஸ்ய மகதோ மகிப்ரவத்சேது ஸ்ரவோபியுஜ்யம் சிதப்யசத். ரிக். Third sloka. He stodharaka Gavindras-damiga kaluyata chedayat vedataiva vyaktam vedasya saram pranavata jana no bhatalila gatabhigi janandaschasya naman yakila sukha करानीति सङ्गीतयत्वं हे विष्णो कीर्तनात् यैस्तव खलु मगधस्तत्त्वबोधं भजेयम्. துதிபாடும் கவி வாணர்களே, வேதச் சிகரத்தின் விழுப்பொருளான அந்த பகவானை நீங்கள் எவ்வாறு அறிவீர்களோ அவ்வாறே அவர் இவ்வுலகில் அவதரித்து அருளிய திருவிளையாடல்களான கதைகளை பிறர் நன்கு அறியும்படி விளக்கித் துதியாக பாடுங்கள். அறிஞர்களே, எல்லோருக்கும் எல்லா இன்பங்களையும் அளிக்கும் அவருடைய நாமங்களை கீர்த்தனம் செய்யுங்கள். எங்கும் நிறைந்து விளங்கும் பகவானே, கொண்டாடத் தகுந்த ஸ்ரீகிருஷ்ணனாகிற தங்களுடைய நாம சங்கீர்த்தனம் செய்வதனாலேயே தங்களை பற்றிய உண்மையான ஞானத்தை நான் அடைவேனாக. தமுஸ்தோதரா பூர்வ்யம் யதா விதருதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா பிபத்தன ஆஸ்ய ஜானந்தோ நாம சித்விபக் தனமகஸ்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமகே. ரிக்வேதம். Fourth sloka. விஷ்ணோ கர்மாணி சம்பஸ்யத மனசி சதாயை சதர்மானபத்நாத் யானீந்திரஸ்ய இஷ பிரத்யப்ரியசக இவ च व्यादनोत् क्षेमकारी वीक्षन्ते योगसिद्धा परपदमनिसं यस्य सम्यक् प्रकाशं विप्रेन्द्रा जागरूका कृतबहुनुदयो यच्च निर्वासयन्ते. அறிஞர்களே, எந்த பகவானான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் எந்த கர்மங்களை கொண்டு தீயோர்களை அழித்தல், நல்லோர்களை காத்தல், அறநூல்களை கூறுதல் ஆகியவற்றின் மூலம் உலகுக்கு நன்மை பயக்கும் தர்மங்களை அவரவர்கட்கு தகுந்தபடி அவரவர்களிடம் கூட்டி வைக்கின்றாரோ, தேவேந்திரனுக்கு அதாவது உலகினருக்கு உற்ற தோழன் போலும் பணியாள் போலும் இருந்து கொண்டு நல்லுரை வழங்குதல், எதிரிகளிடம் இருந்து காத்தல் முதலிய நன்மைகளை புரிபவருமாகி திருவிளையாடல்கள் புரிந்தாரோ, அப்படிப்பட்ட பகவானின் கர்மங்களை திருவிளையாடல்களை எப்பொழுதும் மனதிலே கொண்டு தியானம் செய்யுங்கள். யோகம் கைவர பெற்ற சித்தர்கள் தனக்குத்தானே ஒளிர்ந்து விளங்கும் அந்த பரமபதத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சந்தியாவந்தனம் செய்தல், வேதம் ஓதுதல் முதலிய உயரிய செயல்களால் ஒளி படைத்த விழிப்போடு கூடிய அந்தணர்கள் பலவிதமான துதிகளால் அந்த வைகுண்ட லோகத்தை ஒளிரும்படி செய்கிறார்கள். அதாவது அனைவரும் அறியும்படி செய்கிறார்கள். தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஸ்யந்தி சூரயக
तीवीव चक्षुरा ततं तद्विप्रासो विमन्यवो जकृवांस समिन्दते विष्णोर्यत् परमं पदम्. 5th श्लोका. नो जातो जायमानोऽपि च समधिकदत्वन्महिं नो वसानं देवस्त्रेयांसि विद्वान् प्रतिमुहुरभिते नाम संसामि विष्णो तं त्वां संस्तौमि नानाविधनुति वचनैरस्य लोकत्रयस्याप्योत्वं विभ्राजमाने विरचितवसतिं तत्र வைகுண்டலோகே. தேவதேவனான குருவாயூரப்பா, தங்களுடைய பெருமையின் எல்லையை கண்ட ஒருவன் இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. விஷ்ணுவான குருவாயூரப்பா, தங்கள் திருநாமம் உயர்நலம் அளிக்கக்கூடியது என்றறிந்த நான் திரும்ப திரும்ப தங்கள் திருநாமத்தையே போற்றுகின்றேன். எம்மூ உலகிற்கும் மேலாக விளங்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் வாசம் செய்யும் தங்களுடைய பலவிதமான கல்யாண குணங்களை கூறும் சொற்களால் தங்களை நன்கு துதிக்கிறேன். ந தே விஷ்ணோ ஜாயமானோ ந ஜாதோ தேவமகிம் ந பரமம் தமாப உதஸ்தப்னாநாகமஸ்வம் ப்ருகந்தம் தாதர்க பிராச்சீம் ககுபம் பிருத்திவ்யாக. ரிக்வேதம். பிரதத்தே அத்ய சிபிவிஷ்டநாமார்ய சம்சாமீவ யுனானி வித்வான் தம் த்வா கிருணாமி தவ சமதவ்யான் க்ஷயந்தமஸ்ய ரஜஸ்பராகே. ரிக். 6th ஸ்லோகா. ஆபஸ்ருட்யாதிஜன்யா பிரதமமயி விபோ கர்ப்பதே சேததுஸ்த்வாம் யத்ர த்வய்யேவ ஜீவ ஜலசயன ஹரே சங்கதா ஐக்யமாபன் தஸ்யாஜஸ்ய பிரபோதே விநிகிதமபவத் பத்மமேகம் ஹீனாபோ திக்பத்ரம் யத் கிலாஹு கனகதரணி பிரத்கர்ணிகம் லோகரூபம். ஸ்ரீஹரியே, தங்களிடமே ஜீவர்கள் அனைவரும் ஐக்கியம் அடைந்தனர், லயம் அடைந்தனர். பிரபுவான குருவாயூரப்பா, பிறப்பற்றவரான தங்களுடைய தொப்புள் கொடியில் ஒப்பற்ற ஒரு தாமரை பூ உண்டாயிற்று. திசைகளையே இதழ்களாகவும் மகாமேருவை மொட்டாகவும் உடைய அந்த கமலத்தையே உலக ரூபமாக முனிவர்கள் வர்ணிக்கின்றனர். தமித் கர்ப்பம் பிரதமம் தத்ர ஆபோ யத்ர தேவா சமகச்சந்த விஸ்வே ஆஜஸ்ய நாபோ அத்யேகமர்ப்பிதம் யஸ்மின் விஸ்வானி புவனானி தஸ்து. ரிக்வேதம். செவன்த் ஸ்லோகா. ஹே லோகா விஷ்ணுரேதத் புவனமஜனயத் தன்ன ஜானீத யூயம் யுஷ்மாகம் யந்தரஸ்தம் கிமபி தத பரம் வித்யதே விஷ்ணுரூபம் நீகார பிரக்யமாய பரிவ்ருத மனசோ மோகிதா
नामरूपैः प्राणप्रीत्यै गतृदाशरथमगपरा हन्दने च मुकुन्दे. உலகோர்களே, இவ்வுலகை ஸ்ரீ விஷ்ணுதான் படைத்தார். நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. இப்படித்தான் என்று வர்ணிக்க முடியாததும் ஜீவனை காட்டிலும் வேறானதும் ஆன எந்த ஸ்ரீ விஷ்ணுவின் ஸ்வரூபம் உங்களுக்குள்ளேயே உங்கள் இதயத்திலேயே இருக்கிறதோ அதையும் நீங்கள் அறியவில்லை. ஏனெனில் மூடு பனி போன்ற மாயையால் சூழப்பட்ட மனம் படைத்தவர்களாகவும் நாம ரூபங்களால் மதிமயங்கியவர்களாகவும் உள்ள நீங்கள் உயிரை காப்பதிலேயே மகிழ்ச்சி கொள்பவர்களாகி வயிற்று பிழைப்பிற்காகவே வேள்வி முதலிய காமிய கர்மங்களை செய்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்தோ பரிதாபம்! முகுந்தனான ஸ்ரீ பகவானிடத்தில் மனம் ஈடுபடவில்லையே. நதம் விதாதாய இமா ஜஜானா அன்யத் யுஷ்மாகமந்தரம் பபூவ நீகாரேண பிராவ்ருதா ஜல்ப்யா ச அசுத்ருப உக்தஜ் சாசச்சரந்தி. ரிக்வேதம். 8th ஸ்லோகா. மூர்த்னா மக்ஷ்ணாம் பதானாம் வகசி கலு சகஸ்ராணி சம்பூர்ய விஸ்வம் தத்ப்ரோக்ரம்யாபிதிஷ்டன் பரிமித விமரே பாசி சித்தாந்தரேபி பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்சதேகே த்ரியாதிஷ்வாவிஷ்டோ ஹ்யுத்கதத்வாதம்ருத சுகரசம் சானுபுங்க்ஷே த்வமேவ. பரபிரம்ம ரூபியான குருவாயூரப்பா, ஆயிரக்கணக்கான தலைகள், கண்கள், கால்கள் உடைய தாங்கள் இவ்வுலகம் அனைத்தையும் நிரப்பிக்கொண்டு இவ்வண்டத்திற்கு புறத்தேயும் வியாபித்து நிற்கிறீர்கள். இருப்பினும் மிகச் சிறியதான சிற்றம்பலமான சித்தத்தின் உள்ளும் இதய கமலத்திலும் விளங்குகிறீர்கள். இதுவரை இருந்தும் இருப்பதும் இனி வரப்போவதும் எல்லாம் தாங்களே. மேலும் உடல் புலன்கள் ஆகியவற்றில் உட்புகுந்து விஷய சுகங்களை உலகியல் இன்பங்களை அனுபவிப்பவராக இருந்த போதிலும் அவற்றில் ஒட்டாமல் பரமானந்தமான அமிர்த ரசத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். சகஸ்ரசீர்ஷா புருஷகா சகஸ்ராக்ஷஸ் சகஸ்ரபாத். புருஷ சுக்தம். 9th ஸ்லோகா. யத்து த்ரைலோக்யரூபம் தததபி ச ததோ நிர்கதோ நந்த சுத்த ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மகிமா சோபிதாவான் கிமன்யத் ஸ்தோகஸ்தே பாகயேவாகிலபு வனதயா த்ருஸ்யதே த்ரம்சகல்பம் பூயிஷ்டம் சாந்திரமோதாத்மக முபரி ததோபாதிதஸ்மை நமஸ்தே. அனந்தனான குருவாயூரப்பா, தாங்கள் 3 உலகங்களையும் தனது ஸ்வரூபமாக ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் அவற்றை எல்லாம் தாண்டி அவற்றிற்கு அப்பாற்பட்டவராக சுத்த ஞான வடிவாகவே விளங்குகிறீர்கள் என்பதன்றோ தங்களுடைய பெருமை. இதை விடுத்து வேறு என்னவாக இருக்க முடியும்?
விராட் ஸ்வரூபனான தங்களுடைய ஒரு சிறு பாகமே அகில பிரம்மாண்டமாகவும் உலகமாகவும் காணப்படுகிறது. அதை நீக்கி எஞ்சிய முக்கால் பாகமும் அந்த பிரம்மாண்டத்திற்கப்பால் மிக்க ஆனந்தம் நிறைந்த ஸ்வரூபமாகவே விளங்குகிறது. அப்படிப்பட்ட பெருமையுடைய தங்களுக்கு நமஸ்காரம். கீதாமானஸ்ய மகிமா அதோ ஜாயாம் ச புருஷகா பாதோஸ்ய விஸ்வபூதானி த்ரிபாத் அஸ்ய அம்ருதம் திவி. புருஷ சுக்தம். 10th ஸ்லோகா. அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைகசத்வம் வியக்தம் சாப்யேததேவ ஸ்புடமம்ருத ரசாம்போதி கல்லோலதுல்யம் சர்வோத்கிருஷ்டாமபீஷ்டாம் ததிக குணரசேனைவ சித்தம் ஹரந்தீம் மூர்த்திம் தே சம்ஸ்ரயேகம் பவனபுரபதே பாகி மாம் கிருஷ்ணரோகாத். ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா தங்களுடைய நிர்குண ஸ்வரூபமானது வெளிப்படையாக தோன்றாத அவ்யக்த ஸ்வரூபம் அறிவதற்கு மிகவும் கடினமானது, அடைய முடியாதது. ஆனால் சுத்த சத்துவமே உருக்கொண்ட அந்த சகுன ரூபமோ வெளிப்படையாகவே காணப்படுகிறது, அறிவதற்கு எளிதாகிறது. பிரம்மானந்தமான அமிர்த கடலின் அலை போன்ற இந்த ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபமே சகுண ரூபமே தெளிவாகவும் உள்ளது. ஆகவே எல்லாவற்றை காட்டிலும் சிறந்ததாயும் எளிதில் போற்றப்படுவதற்கேற்ப பிரியமாயும் கல்யாண குணங்களின் அமிர்த ரசத்தாலே மனத்தை கவர்வதாகவும் உள்ள தங்களுடைய மூர்த்தியையே முற்றிலுமாக அடைக்கலம் பற்றுகின்றேன். குருவாயூரப்பா தாங்கள்தான் என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காத்தருள வேண்டும். क्लेशोदिकदरस् तेषामव्यक्तासक्त चेदसाम् अव्यक्तागिगदिर्दुःखं देहवत्पिरवाप्यते. ஸ்ரீமத் பகவத்கீதா. சச்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையில் உழைப்பு அதிகமாகும். ஏனெனில் உடலில் பற்றுள்ளவர்களால் உருவமற்ற பிரம்ம விஷயமான மார்க்கம் மிகுந்த சிரமத்துடன் அடையப்படுகிறது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து.